நம்ம சப்ஸ்கிரைபர் மன்னமன அனுப்பிச்ச கேமை வந்து பார்க்கலாம். கேம் வந்து அவர் E4 ஓப்பன் பண்றாரு. ஆப்போனன்ட் E5 ரிப்ளை பண்றாரு. ஓப்பனிங் வைஸ் நம்ம இங்க ஃபிலோடா டிஃபென்ஸ் வந்து பார்க்குறோம். சென்டரை உடைக்கிறதுக்கு D4 விளையாடின உடனே அவரும் வந்து பார்த்தீங்கன்னா சென்டரில் ஸ்ட்ரைக் பண்றாரு. பட் இது தப்பான மூவ். காரணம் என்ன அப்படின்னா ஒரு பான் வந்து இங்கே லாஸ் ஆகிடும். எக்ஸாம்பிள் E takes D5 விளையாடுறாங்க கேமில். அதுக்கப்புறம் E takes D4 விளையாடுறதுக்கப்புறம் குயினால D4 ஸ்கொயரில் வெட்ட முடியுது. பட் D5 பான் வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாப்பில் இருக்கிறதுனால குயினால அந்த D5 பானை வெட்ட முடியல. அதனால் அவர் குயின் E7 செக் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் பிஷப்பால் பிளாக் பண்ணுறாரு. பட் ஆனால் இது தேவையில்லாத செக் என்னை பொறுத்த வரைக்கும். காரணம் என்ன அப்படின்னா அவர் நைட் F6க்கு அப்புறம் அந்த பானுக்கு ப்ரெஷர் பண்ணுறாரு. குயின் வந்து அதே இடத்துல இருந்தால் கூட இப்போ பிஷப் E7 கேன்சல் பண்ணியிருக்கலாம். அதேமாதிரி அந்த பானையும் டார்கெட் பண்ணியிருந்திருக்கலாம். பட் கேமில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் இந்த மாதிரி விளையாடுறதுனால கேன்சல் பண்ணுறாரு. கேன்சல் பண்ணதுக்கப்புறம் குயின் D6 வந்து பானை டபுள் டாக் பண்ண பார்க்குறாரு. பட் இங்கே ரூக் E1க்கு அப்புறம் ஒரு டெட்லியான டபுள் செக் மேட் வந்து இங்கே ட்ரை பண்ண போகிறாரு. பட் அதை கண்டுக்காமல் அவர் மட்டும் போய் அந்த பானை வெட்டின உடனே இந்த மாதிரி பிஷப் B5 செக் கொடுக்குறாரு. கிங்கை மூவ் பண்ணதுக்கப்புறம் இப்படி ஒரு பியூட்டிஃபுல்லான ரூக்கை செக்மேட் வந்து பண்ணிடுறாரு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் போடுங்க. மறக்காமல் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட கேம்ஸ் இருந்தால் செஸ் வைசர் அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம்